Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஏபி சம்மோட ஃபார்முலாஸ்லாம் பார்க்க போறோம். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு நாள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது. இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலான்னு தெரிஞ்சுட்டு இந்த சம்முல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவுக்குள்ள வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் சம். இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபி சம்னாலே ஃபர்ஸ்ட் அதுல ஏ என்ன, அவங்க கொடுத்திருக்க சம்முல ஏ என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அது ரொம்ப ஈஸி தான். ஏங்கிறது கொடுத்திருக்க ஏபில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுதான் ஏ. ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது T1 அப்படின்னு சொல்லுவோம், முதல் உறுப்பு. அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் ஏபில எப்படிப்பா கண்டுபிடிப்போம்? T2 மைனஸ் T1. இந்த ஏபி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது T1, இது T2, இது T3. அப்ப இந்த T2ல இருந்து T1 மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் D. நெக்ஸ்ட் n இதுல எது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. அவங்க find the 19th term அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் n. இந்த ஏபில இருக்கக்கூடிய 19வது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். find the 19th term of an AP minus 11, minus 15, minus 19. இப்ப இந்த சம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? டேர்ம் கண்டுபிடிக்க TN ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். TN equal to A plus n minus 1 into D. இதான் இதுக்குரிய ஃபார்முலா. இதுக்கு A minus 11, n அவங்க கொடுத்திருக்காங்கல்ல 19th டேர்ம், அதான் n 19. D T2 minus T1. T2 ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 15. T1 ஓட வேல்யூ என்னது? ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ். T1 வேல்யூ மைனஸ் 11. இப்ப மைனஸ் 15 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 11 ஈக்குவல் டு என்ன வரும்? ஒன்னு மைனஸ்லயும் பிளஸ்லயும் இருந்தா மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட அடையாளம் போடணும். இதுல பெரிய நம்பர் மைனஸ் 15. அப்ப ரெண்டு நம்பரையும் கழிச்சிங்கன்னா 4 வரும். அடையாளம் என்ன போடணும்? மைனஸ். இதுதான் டி என்னது? மைனஸ் 4. இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேல்யூவை என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க ஈஸியா சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம் ஃபார்முலால. நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஏபி. ஏபி கொடுத்துட்டாங்க. இதுல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இதுல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியணும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. அப்ப லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன தான் இதுல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இதுல கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா என்னதுப்பா? n கண்டுபிடிக்கிறோம். ஏபில n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? n equal to L minus A by D plus 1. இதுதான் ஃபார்முலா. Lங்கிறது என்னது? லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? 111. அடுத்து A எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம். A இதுக்கு 3. அதே மாதிரி D எப்படி கண்டுபிடிப்பீங்க? T2 minus T1. T2 6. T1 என்னது? 3 minus 3 equal to 3. அப்ப D ஓட வேல்யூ 3. இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஃபார்முலால ஈஸியா சப்ஸ்டிடியூட் பண்ணிரலாம். Third sum. Which term of an AP 16, 11, 6, 1 dot 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 is minus 54. இதுல பாருங்க, இந்த 54ங்கிறது எத்தனாவது டேர்ம்னு கேட்டிருக்காங்க. சரியா?
இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க வந்து என்ன ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலாவுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன் ஃபார்முலாவும் போட்டுக்கலாம், என் ஃபார்முலாவும் போட்டுக்கலாம். ரெண்டுமே இந்த -54ன்னு வந்தா டிஎன் ஃபார்முலாவும் போட்டுக்கலாம், என் ஃபார்முலாவும் போட்டுக்கலாம். உங்க ஸ்கூல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் போடுறீங்களோ அத மாதிரி போட்டுக்கோங்க. அப்ப இதுக்கு n ஈக்குவல் டு L மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் டேர்ம் இதுல என்னது, லாஸ்ட் டேர்ம் வந்து L வந்து -54, A என்னது 16, D எப்பவும் போல T2 மைனஸ் T1 கண்டுபிடிச்சிருவோம். இந்த ஃபார்முலாவும் போட்டுக்கலாம் அல்லது Tn ஃபார்முலாவும் போட்டுக்கலாம். A பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு D. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த சம் ஆஃப். இதுதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் ஃபைண்ட் த 19th டேர்ம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப், சம் ஆஃப்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் 15th டேர்ம், 15th கொடுக்கல, 15th டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப்னு ஏபியில வந்து அவங்க என்னோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா எஸ்என் ஃபார்முலா. சம் ஆஃப்னு கேட்டாலே நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எஸ்என் ஃபார்முலா. எஸ்என் என்னது, எஸ்என் ஃபார்முலா என்ன, n/2 bracket 2a plus n minus 1 into b. Find the sum of first 15 terms. இதுலயும் அதே மாதிரி தான். என்னோட வேல்யூ என்னது 15. a இந்த ஏபில இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 8. d எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க, T2 minus T1. இது SN ஃபார்முலா. ஃபைண்ட் த சம் ஆஃப்னு கேட்டாங்கன்னா. நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். ரெண்டு சம் இருக்கு இதுல, 3, 7, 11 டாட் டாட் அப் டு 40 டேர்ம்ஸ். செகண்ட் சம் பாத்தீங்கன்னா 102, 97, 92 அப் டு 27 டேர்ம்ஸ். இதுவும் ஃபைண்ட் த சம் தான், இதுவும் ஃபைண்ட் த சம் ஆஃப் தான். இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் n கொடுத்துட்டாங்க, nங்கிறது இந்த 40, இதுல உள்ள 27. அப்ப இதுக்கும் என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க, SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். SN ஈக்குவல் டு n/2 2a plus n minus 1 into d. என்னோட வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் த சம்னு கேட்டாங்கன்னா SN ஃபார்முலால என்ன செய்யணும், n/2 2a plus n minus 1 into d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் ஃபைண்ட் த சம் ஆஃப் தான். ஆனா இதுல பாருங்க லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க 97 லாஸ்ட் டேர்ம் இருக்கா, பிளஸ் 1ங்கிற லாஸ்ட் டேர்ம் இருக்கா. ஆனா இந்த ஃபைண்ட் த சம் ஆஃப்ல எல்லாம் பாருங்க லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல அவங்க. அப்ப இதுல லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது ஏபில எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு சம்முக்கும் பாத்துக்கோங்க, ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம், n ஈக்குவல் டு L மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா போட்டு n எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், SN கண்டுபிடிக்க. SN ஈக்குவல் டு n/2 a plus L. ஃபைண்ட் த சம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா இதுல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் SN ஃபார்முலால லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா n/2 a plus L இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுங்க. இதே மாதிரி எந்த சாப்டருக்கு உங்களுக்கு ஃபார்முலாஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கானோ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.